குடும்பத்தில் ஒரு சிலர் பல்லு கடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கோவமே படாமல் நைட்டு தூங்கும்போது ஒரு சிலர் பல்லு கடிப்பாங்க. இந்த ஹேபிட்டுக்கு பேர் தான் நைட் கிரைண்டிங் இல்லைனா பிரக்சிசம்னு சொல்லுவோம். இவங்க பல்லு கடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. பல்லு கடிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக மார்னிங் கடிச்சு சாப்பிடும்போது யூஸ் பண்ணுற ஃபோர்ஸை விட நைட்டு நம்மளை அறியாமல் நம்ம பல்லு கடிக்கிறோம் இல்லையா, அப்போ அதில் வர்ற ஃபோர்ஸ் வந்து 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி பல்லு கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே எனாமல் வேர் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இதனால் பல் கூச்சம், பல் வலி, அப்புறம் ஜாயிண்ட்ல ப்ராப்ளம், ஜா பெயின், தலைவலி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எதனால் இப்படி அவங்களுக்கு நைட் கிரைண்டிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயின்லி பீயிங் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இன்சோம்னியா, அதாவது சரியா தூக்கம் இல்லாதது, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் நைட் பார்க்கறது, அண்ட் பல் வரிசை சரி இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நைட் கிரைண்டிங் ஹேபிட் இருக்கும். ஸோ இந்த நைட் கிரைண்டிங் ஹேபிட் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்ற ரூட் காஸை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிடலாம். பட் அது வரைக்கும் நம்ம பல்லு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து நைட் கார்டு அப்படின்னு ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நைட் கிரைண்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் நைட்டு பல்லு கடிக்கிறேன் அப்படின்றது சுத்தமாக தெரியாது. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நைட் கிரைண்டிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள் அண்ட் இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.